அப்ப நானும் ஹர்ட் ஆறல என்கிட்ட பேசுறேன் ஸ்டோரி கூட போட முடியாத அளவுக்கு எப்படினாலும் ஒரு சண்டை வந்துரும் வந்து வாழாண்ணே பிறந்த நாள்னா எனக்கும் அதுக்கு ஆகவே ஆகாது எப்படிப்பட்ட பைத்தியங்க யாரெல்லாம் பைத்தியம் ஆகுவாங்க உலகத்துக்கே தெரியும் வந்த உடனே வாசுமதி வா சாப்பிட போவோம் ஒரு வார்த்தை பேச சொல்லு இது எதுவும் திட்டிருமான இது பைத்தியம் ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பாலாண்ணனோட பர்த்டே. ஸோ அதனால் வந்து நம்ம எல்லாருமே வந்து வெளியில் போவோம். என்னென்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது தவிர்த்து நாங்கள் கிஃப்ட் இதுக்கெல்லாம் வாங்கணும் இல்லையா, எல்லாமே இந்த வீடியோக்குள்ள கவர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேருவா விடியும் வரையில் உன்னை தாளாட்டுவா நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதி. பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 11:40 ஆக போகுது. ஷாமு ஸ்கூலுக்கு இன்னைக்கு வந்து எக்ஸாம்ன்றதுனால வர சொல்லிட்டாங்க. நம்ம போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ போய் அவனை பிக்கப் பண்ணிட்டு அதுக்கடுத்து எங்கே போகிறேன் என்னன்றதை நான் வீடியோக்குள்ளே ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். போகலாம். ஃபைனலாக வந்து நானும் ஷாமும் வந்து வந்துட்டோம் வீட்டுக்கு. வந்துட்டு வடை பப்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். மழை டயத்துக்கு அதுக்கு அப்படியே சூப்பராக இருந்துச்சு. சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கு இருக்கோம். சாப்பிட்டு வீடியோ நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க. எங்களை மதிச்சு அனுப்பிச்சிருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. அந்த வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணிட்டு மியூசிக்கெல்லாம் போட்டு பயங்கரமாக பண்ண போகிறோம். பண்ணி வீடியோவில் ப்ளே பண்ணுறப்ப பாலாண்ணனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி போய் கிஃப்ட் வாங்கணும். நான் நினச்சது வேறு மாதிரி. அது என்ன நான் சாப்பிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். பாய். ஹாய் பாலாண்ணே. ஸோ இந்த பிறந்தநாளாவது நான் வந்து உங்க கூட இருக்கேன். ஏன்னா இத்தனை பிறந்தநாள் வந்து நீ சொன்ன மாதிரி நான் உன் பிறந்தநாள் ஒன்று கூட ஒரு ஸ்டோரி கூட போட முடியாத அளவுக்கு எப்படினாலும் ஒரு சண்டை வந்துடும். எப்படினாலும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஆனால் எவ்வளோ சண்டை வந்தாலும் பிரிய மாட்டேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை வந்து நீயும் காப்பாற்றுவேன்னு நினைக்கிறேன். நானும் அந்த இடத்துல நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். சாகுற வரைக்கும் இந்த உறவு வேணும் வேணும்னு நீ சொல்லுவேன். அது மாதிரி நானும் அதை உறவு வேணுன்றதுல நானும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. இதே மாதிரி உன் ஃபேமிலியோட நீ 4 பேரும் சேர்ந்து நல்லா லைஃப் லாங் சூப்பராக போகணும். உங்கள் அப்பா அவங்க எப்படி உங்களை பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நீ உன் பிள்ளைய பார்த்துட்டு இன்னும் உங்கள் ஆயுள் வந்து நீடிக்கணும். ஸோ நீ எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும் ஃபேமிலியோட. அதை நான் மனசார வேண்டுவேன். அது உனக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பியாக இரு, சந்தோஷமாக இரு. என்னன்னாலும் நான் இருப்பேன், லாஸ்ட் வரைக்கும் இருப்பேன். இது வந்து வார்த்தைக்காக சொல்லலை. உன் சைடு இருந்து எனக்கு ஒரு விஷயத்தில் எல்லா விஷயத்துலையும் நீ நின்றுருக்க. அதுக்காக நான் வந்து நிற்பேன் நான் சொல்லலை, மனசார சொல்கிறேன். நீ எல்லா விஷயத்துலையும் என்னை வந்து நீ கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாட்டியாலும் சரி நான் வந்து நிற்பேன். நீ சொன்ன அதே வார்த்தை தான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பிறந்தநாள் உங்க கூட நான் வரேன்றதேவும். பாய். நானும் ஷாம் வந்து கிஃப்ட் இதுக்கு வாங்கலாம், கேக் இதுக்கு வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்பிக்கு இருக்கோம். சுரேந்திரனும் அனிதாவும் காலவாசல் நிற்கிறாங்க. ஸோ போயிட்டு அவங்களும் எல்லாமே வாங்கினாங்க. ஸோ வாங்கிட்டு என்னென்ன வாங்கணுன்றதை கவர் பண்ணேன். அதுக்கடுத்து என்ன மாதிரி பிளானுன்றதையும் கவர் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பிளான்னா நான் வீடியோ ஃபுல்லாமே எல்லாருமே அனுப்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு நம்ம எங்கள் வீட்டிலேயே வச்சு போட்டு விட்டுட்டு யாரை கேட்டு அதை எடுத்த இவ்வளோதான் இருக்கா? இது இருக்கலாம்னா இது அதே கருப்பாக இருக்கா, அதனால இது இது எவ்வளோ? சொல்லணும்னா இங்கே சரியான ரெயின் மதுரையுமே. ஸோ அதனால் நாங்கள் வந்து ட்ரெண்ட்ஸில் அன்லிமிட்டடில் போய் ட்ரெஸ் எடுத்தேன். ஸோ ஜீன்ஸ் கிடையாது, ஒரு மாதிரி டிஷர்ட்டும் ஒரு மாதிரி ட்ராக் மாதிரி எடுத்தேன். ஸோ அது நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால எடுத்தேன். அதுக்கு பிடிக்கல என்னன்னு தெரியல. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம அனுப்பிச்சவங்க எல்லாமே வீடியோ அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையுமே எடிட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். அது நேரத்துக்கு கேக்கே இல்லை. ஸோ இந்த கேக்கு சொல்லியிருக்கு. சாரிக்கா.
வாங்கிட்டோம். ஓய் எப்படி தின்றியான் பாரு. இப்போ ஃபைனலாக வந்து நான் வந்து ஒரே ஒரு பரோட்டா மட்டும் சாப்பிட்டேன். என் சாப்பிட்டதில் கொஞ்சம் தான் பிரியாணியும் ஒரு சிக்கன் பீஸ் மட்டும் சாப்பிட்டியா. அதுக்கடுத்து இவங்கெல்லாம் அம்மா கம்பி குத்தி கீத்தி விட்டுச்சு. இவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டாங்க. வாயில போடும்போது வீடியோ எடுப்போட. அதனால வந்து நாங்க எல்லாமே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். Wish you many 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 more happy birthday. செல்லக்குட்டி, my புருஷா, my love எல்லாமே இருந்தா எப்படி எனக்கு உனக்கு விஷ் பண்ணணும், சர்ப்ரைஸ் பண்ணணும் எனக்கு தெரியல. என் லைஃப்ல கிடைச்ச பெரிய கிஃப்ட். என்னை எப்பயுமே வந்து ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிட்டேன். இப்பயும் வச்சிருக்கேன். நான் என்னைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. யாருக்குமே ஒன்ன மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. நான் இந்த மாதிரி வீடியோ எடுக்க கூட எனக்கு தெரியாது. எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணவும் தெரியாது. எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு கிஃப்ட் வாங்கவும் தனியா எல்லாமே நான் கூடயே சேர்ந்தது. எங்க இருந்தாலும் வருவேன். இந்த மாதிரி நான் இப்ப தனியா வீடியோ எடுக்கிறது கூட எனக்கு தெரியாது. எல்லாமே பண்ணிருக்கேன். நான் இதுக்கு நோ வேர்ட்ஸ் என்ன சொல்லணும்னு தெரியல. தேங்க்யூ சோ மச் அண்ட் லவ் யூ அண்ட் ஹாப்பி பர்த்டே கேஜி. வணக்கம்மா பாலா. இந்த ஓவர்ஸ் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அன்பு மகன் பாலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிறந்தாங்கம்மா. பாலா இனிய பிறந்தா நல்லா தங்கம் நோயற்ற செல்வத்தோட சீரும் சிறப்புமா சிரிச்சோட பண கஷ்டம் எதுவும் இல்லாமல் சொல்றது செல்வாங்க செல்வத்தோட உள்ள 100% வெளியாவாகும். நான் உங்கள் மதர்களுக்கு வேண்டிக்கிற சாமி இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பண்ணுவோம். நான் நம்புறேன். ஆனா இந்த பிறந்தநாளுக்கு எல்லா பிறந்தநாளும் உங்க கூட இருக்கணும். ஸோ நீங்களும் எனக்கு லைஃப் லாங் வேணும். ஹாப்பியாக இரு, சந்தோஷமா இரு. கீர்த்தி கூட நான் இதை வந்து சொல்லி உனக்காக நான் நிறைய இடங்கள்ல இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா நீ எனக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு நான் மறக்கிற ஆள் கிடையாது. அதனால வந்து நீ உன் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கணும்னு நான் எப்பயுமே நினைப்பேன். ஸோ அது உனக்கும் நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஹாப்பியாக எவ்வளோ பேர் விஷ் பண்ணுவாங்கன்னு தெரியல. தேங்க்யூ எல்லாருக்குமே தேங்க்யூ எனக்கு விஷ் பண்ண எல்லாத்துக்குமே. சரி அந்தா போவாங்க. காப்பகத்துல சேர்த்திருப்பாங்க. நான் உங்ககிட்ட சாரி சொன்னது அதிகம். ஆனா பொய் சொல்ல மாட்டேன். என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து கீர்த்தி மட்டும் பேசி வீடியோ கொடுத்துருக்கா போல அப்படின்னு நினச்சேன். நான் கீர்த்தி வீடியோ ஃபர்ஸ்ட் வந்ததுனால பார்த்தா அடுத்தடுத்து நிறைய பேர் விஷ் பண்ணது வந்து உண்மையிலே
ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளை வந்து இவ்வளோ பேர் வந்து பிறந்தநாளுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த பர்த்டே வந்து இவங்கெல்லாம் விஷ் பண்ணது ஒரு ஸ்பெஷலாகவும் எனக்கு இருந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பி. இதுக்கு வந்து என்னோட ஒய்ஃப் கீர்த்திக்கும் என்னோட சிஸ்டர் சுமதிக்கும் தான் ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த வீடியோ மேக் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்குமே விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் சுமதி தான். நமக்குலாம் பிளானுக்கும் சர்ப்ரைஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ரொம்ப தூரம் என்ன கேட்டுச்சு, என்ன பிளான் பண்ணியிருக்க, என்ன சர்ப்ரைஸ்ன்னு எனக்கு ஒன்றும் தெரியல, ஒன்றும் இல்லைன்னு. அது பரவாயில்ல, எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் நடந்தது. ஹாப்பி. கண்டிப்பா இந்த பர்த்டே சும்மா நார்மலாக தான் கொண்டு போனோம். பட் எனக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு மெமரபிள் ஒரு சர்ப்ரைஸாக தான் நினைக்கிறேன். சரி, உனக்காக மீரா அம்மா வந்து வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ யாருக்குமே அவங்க அனுப்பிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. நான் கேட்டோடனே அனுப்பிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது சொல்ல விரும்புறேன். எதிர்பார்க்கவே இல்லை அவங்க கிட்ட இருந்து வாழ்த்துக்கள் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கல. நான் ஃபர்ஸ்ட் வீடியோ அவங்களோட வீடியோ கீர்த்திக்கு அப்புறம் அவங்க வீடியோ இருந்துச்சா டக்குன்னு ஒரு எமோஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து யாருக்கிட்டையுமே ரொம்ப அன்பாக கேரிங்காக பேசுவாங்க. அவங்க நம்மளுக்கு இந்த ஒரு நல்ல நாளில் வந்து ஒரு விஷஸ் சொல்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அவங்களோட பிளெஸிங்ஸ்லாம் நமக்கு நிறைய கிடைக்கணும். அவங்க நிறைய பேரை வந்து வாழ்த்திருக்காங்க. என்னையும் வாழ்த்திருக்காங்க. ரொம்ப நன்றி மீரா அம்மா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். கண்டிப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பயுமே தேவை. அன்னைக்கு டிராவலில் இருக்கும் போது அம்மாவை பார்த்தோம். சரியா பேச முடியல, உடம்பு சரியில்லைன்னாங்க. உடம்பு பார்த்துக்கோங்கம்மா. எப்பயுமே வந்து உங்க அன்பு எங்களுக்கு தேவை. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சண்டை போடாம இருந்தாலே பிரச்சனையே இருக்காது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. லவ் யூ டு. பைத்தியக்காரி, ஒரு மெண்டலுக்காரி. எல்லாருமே மெண்டல்ஸ் இருக்கீங்க. பேசி தொலைஞ்சா என்னவோ. இதெல்லாம் வீடியோல கட் பண்ணிரு. லவ் யூ. கட் பண்ண மாட்டேன். எனக்கும் பாலாண்டனுக்கும் சண்டை. ஆமா, எல்கேஜி பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுக்குவாங்க. நடுவுல நம்ம மாட்டிட்டு சாகணும். அதனால நான் கண்டுக்க கூடாத முடிவுல இருக்கேன். நானும் அதே மாதிரி கண்டுக்காம இருந்துட்டேன்னா மொத்தமா க்ளோஸ் ஆயிரும் எல்லாமே. கரெக்டா எங்க பர்த்டே அப்ப மட்டும் சண்டை போட்டுக்குவாங்க. போன அது என்னன்னே தெரியல. அது வந்து சாபமா வேற என்னன்னு தெரியல. கரெக்டா வந்து பாலாண்டை பிறந்த நாள்னா எனக்கும் அதுக்கு ஆகவே ஆகாது. ஒரு ஸ்டோரி கூட டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி இவங்க ரெண்டு பேரும். அதனால நம்ம கண்டுக்காம இருக்கணும். நான் எப்பயுமே வந்து பெஸ்ட் அண்ட் லவ்லி. கோம்பேஷா எனக்கு கோவம் இருக்கு. எனக்கு ஏகப்பட்ட கோவம் இருக்கு. எல்லாம் கேட்டுக்கோங்க மக்களே. ஒருத்தவங்க பேசலைன்னா அவங்களே கேட்கணும் எதிர்பார்க்க. ஏன் ஒருத்தி அன்பு கட்டுற அப்ப நானும் ஹர்ட் ஆறு இல்ல என்கிட்ட ஏன் ஒருத்தி அன்பு கட்டுற அப்ப நானும் ஹர்ட் ஆறு இல்ல என்கிட்ட யாரு பிறந்த நாள் காரங்க அவங்க என்னைய கூப்பிடல. இந்த ஆன்சர் இவங்க சொல்லுவாங்க. யார் வந்து அன்பை காட்டுறாங்களோ அவங்களுக்கு திருப்பி அன்பு காட்டுறாங்க. நான் காட்டினதுக்கு இவர் ரெஸ்பான்ஸே பண்ணல. சாப்பிடுறியா, இது சாப்பிடுறியா, அது சாப்பிடுறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல. அப்ப நான் ஹர்ட் ஆயிட்டேன். அப்ப நான் யாரு பிறந்த நாள்காரங்களுக்காக காலையில இருந்து என் வேலை எல்லாத்தையுமே அதுக்காக நான் முயற்சி பண்றேன். வந்த உடனே வாசுமதி சாப்பிட ஒரு வார்த்தை பேசல. அதுக்கு முன்னாடி உங்க ஒழுங்கா பேசுறதா பேசுவாங்க. அது என்னமோ அதுக்கு என்ன அப்ப நான் பேசுனதுக்கு என்ன சொல்லல. நான் பண்ணது அது மேல கோவம். அது அப்படிதான் இருக்கும். அப்ப சரியாயிரும். யாரு பைத்தியம்ப்பா நீ சொல்லுப்பா. பாலாண்டனும் சுமதியும். இந்த ரெண்டு பைத்தியம் எப்படிப்பட்ட பைத்தியங்க, யாரெல்லாம் பைத்தியம் ஆகுவாங்கன்னு உலகத்துக்கே தெரியாது. அதெல்லாம் நாங்க வந்து வெளியில சொல்லாம இருக்கோம். சொன்னோம்னா அவ்வளவுதான். டாம் அண்ட் ஜெர்ரியோட பேச்சுகள் நாரி போயிரு வெளியே. பாத்துக்கோங்க. நீயும் சொல்லு யாரெல்லாம் பைத்தியம் நீ சொல்லுனே. இது ஒரு பைத்தியம். இது எப்படிமா சொல்லுது இது பைத்தியம் அப்படின்னு மெதுவா சொல்லுது. இது எதுவும் திட்டிருமான இது பைத்தியம் தான். அதை சத்தமா சொன்னேன். சொல்ல மாட்டேன். சண்டை போடுறாங்க. சண்டை விட்டு 2 மாசம் மட்டும் நம்ம கூட சாவடிக்கிறாங்க. நம்ம 2 பேரும் என்ன பண்ணணும்? இடையில மாட்டி முழிக்கிறான். இருக்கிறதா எங்களோட வேலையே.
நிறைய பேர் வந்து சண்டைன்னு சொன்னோடனே வேற எதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகாதீங்க. சும்மா ஒரு பொசிட்டிவான ஒரு சண்டை வரும். அதுக்காக நாங்க ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கிட்டு இருப்பேன், அது ஒரு பக்கம் இருக்கும். அது வந்து எங்களுக்கு ஒரு மாசம் கூட எங்க வீட்டுல வந்து ஒரு அம்மா அப்பா கூட சண்டை போடுவோம் இல்லையா, சண்டை போட்டுட்டு திருப்பி இங்கதான் இருக்கா குரங்கு. அம்மா அப்பா கூட சண்டை போடுவோம், சண்டை போட்டு எப்படி டக்குன்னு பேசிடுவோம்ல, அது மாதிரி வந்து அது கூட போற சண்டை பெரிய சண்டை. நம்ம வீட்டுல வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி இருந்தா சண்டை போட்டு ஒரு மிதிச்சு மண்டையில கொட்டிட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த சண்டை தான் இது. நீங்க எதுவும் பெரிய சண்டை அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. அப்படி சண்டை ஒரு டம்மி பீஸ். அதனால நீங்க சண்டையை வேற மாதிரி எதுவும் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நினைச்சு நிறைய பேர் சந்தோஷப்படுற சில பேர் வந்து சந்தோஷம் பண்றாதீங்க. எங்களோட சண்டை வேற சண்டை. யாரும் சந்தோஷம் பண்றாங்க. நாங்க வந்து இன்னைக்கு சண்டை போடுவோம், நிமிஷத்துல சேர்ந்துருவோம். எப்பயுமே நாங்க வந்து ஒன்னாதான் இருப்போம். யாரும் புறணி பேசாதீங்க. யாரும் வந்து சந்தோஷப்பட்டு யாருமே சண்டை அந்த அளவுக்கு எல்லாம் யாரு அந்த எக்ஸ்ட்ரீம் போயிடாங்க. நாங்க எங்களை யாரையுமே பிரிக்கவே முடியாது. நாங்க எப்பயும் ஒன்னாதான் இருப்போம். வீடியோ போடல, சேர்ந்து இவங்க ஸ்டோரி போடல அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா நினைச்சுக்கோங்க. நாங்க எப்பயுமே ஒன்னாதான் இருப்போம். பாலானை பிறந்தனால அதோட முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாருமே அவர் ஒரு வீட்டுக்கு போயிட்டோம், வெளியில போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு அன்னைக்கு வந்து அன்னைக்கு தான் அந்த பிறந்தநாள் தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இருந்த ஒரு பிறந்தநாள், பாலானை பிறந்தநாளுக்கு. ஸோ அதனால வந்து இந்த வீடியோ வந்து எனக்கு ஒரு மெமரிஃபுல்லான ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம். ப்ளஸ் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோன்றதை நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.